வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நல்ல ஒரு அருமையான புடலங்காய் கூட்டு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ஹோட்டல் சுவையில் சூப்பராக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க மூழ்கிற அளவு. இதிலே ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்து குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோம். கடலைப்பருப்பை 2 விசில் வச்சா போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. தேங்காய் எண்ணெய் தான் இந்த கூட்டுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நல்லா கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து புடலங்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கும். தண்ணி கம்மியான அளவு வச்சுக்கோங்க. புடலங்காயில் இருந்தும் நமக்கு தண்ணி வரும். கம்மியான அளவு வச்சோம்னா போதும். இப்போ புடலங்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க புடலங்காய் இதில் சேர்த்து நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்குவோம். அது வெந்துட்டு இருக்கப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு 1/4 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், நல்லா இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். தண்ணி ஊற்றி லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க, ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ நமக்கு பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. புடலங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை இதோட சேர்த்துக்குவோம். 2 விசில் வச்சோம்னா போதும். கடலைப்பருப்பு எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது கூடவே நம்ம அரைச்ச விழுதியும் இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிச்சதுன்னா போதும். ரொம்ப நாளைக்கு கொதிக்க வேண்டியில. உங்களுக்கு கொஞ்சம் தளர்வாக வேணும் அப்படின்னா தண்ணி இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இல்லை இந்த அளவு போதும் அப்படின்னா நம்ம இந்த பதத்தோடையே இறக்கிடலாம். ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடியாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் இதே போல் இதே அளவுகளோட இந்த புடலங்காய் கூட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.